இப்பொழுதும் தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து செல்ல போகிறோம். வாசிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை நாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்பு நித்திரையடைந்து தன் பிதாக்களிடத்திலே சேர்க்கப்பட்டு அழிவை கண்டான். மறுபடி ஒரு தடவை வாசிப்போம். தாவீது தன் காலத்திலே தேவனுடைய சித்தத்தின்படி அவருக்கு ஊழியம் செய்த பின்பு நித்திரையடைந்து தன் பிதாக்களிடத்திலே சேர்க்கப்பட்டு அழிவை கண்டான். இதை சற்று திருத்தி அதை நான் உங்களுக்கு அதை வாசிக்கிறேன். அதனுடைய அர்த்தம் அதுதான், அர்த்தம் மாறாது, இன்னும் கூடுதலாக நம்ம அதை விளங்கி கொள்ள உதவி செய்யும். தாவீது தன் தலைமுறையில் தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றின பின்பு மரணமடைந்து நித்திரையடைந்து அவன் தன் பிதாக்களோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் சரீரம் அழிவை கண்டது. இப்போ நான் சொன்னது எத்தனை பேர் நல்லா ஃபாலோ பண்ணீங்க இல்லையா? இந்த வசனத்தை தான் நான் சொல்கிறேன். என்ன, தாவீது தன் தலைமுறையில் தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றின பின்பு மரணமடைந்து தன் பிதாக்களோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் சரீரம் என்ன கண்டது? அழிவை கண்டது. ஸ்தோத்திரம். அப்போ அதில் முக்கியமாக அதில் கவனிக்க வேண்டியது என்ன? தாவீது அந்த இடத்துல உங்கள் ஒவ்வொருவருடைய பெயரை போட்டுக்கோங்க. ஜான் வின்ஸ்லி உங்கள் பேர் அதில் போட்டுக்கொண்டு, ஜான் வின்ஸ்லி தன் தலைமுறையில் தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றின பின்பு மரணமடைந்து பிதாக்களோடு அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் சரீரம் அழிவை கண்டது. அதில் முக்கியம் என்னன்னு சொன்னால், ஸ்தோத்திரம், தன் தலைமுறையில் நீங்கள் ஒவ்வொருத்தரும் இந்த காலத்தில், நம்ம தமிழ் பைபிளில் அது எப்படி இருக்கிறது? தன் காலத்தில் அப்படின்னு இருக்குது. தன் தலைமுறையில் அப்படின்னு பார்க்கிறோம். தன் காலத்தில் எதை செய்தான்? தேவனுடைய சித்தத்தை அப்படின்னு இதில் இருக்குது. தேவனுடைய நோக்கம், அவனுடைய வாழ்வை குறித்த தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றி முடித்த பின்பு, அல்லேலூயா சொல்லாமா, தேவனுடைய நோக்கத்தை தன் காலத்தில் தன் தலைமுறையில் தாவீது என்ன செய்தாராம்? நிறைவேற்றி முடித்தார். அவருக்கு ஊழியம் செய்த பின்பு, அந்த நோக்கத்தை நிறைவேற்றி முடித்த பின்பு அவன் மரணம் அடைந்தான். இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொருவரும், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும், எத்தனை பேர் அந்த தாவீதை போன்ற ஒரு சாட்சியை தேவன் சொல்லணும்னு விரும்புறீங்க? கையை உயர்த்தி அதற்கேற்றபடி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நம்மை குறித்து சொல்லணும். இவர் தன் தலைமுறையில் தேவன் அவரை அனுப்பின அந்த நோக்கத்தை நிறைவேற்றி முடித்த பின்பு இன்றைக்கு மரித்திருக்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஏன் இதை அழுத்தி சொல்லுகிறோம்னா, நிறைய பேர் அப்படி அந்த நோக்கத்துக்காக வாழுகிறது இல்லை. ஆண்டவர் அவர்களை அனுப்பின அந்த நோக்கத்தை நிறைவேற்றி தன் வாழ்க்கையில் முடிக்கிறது இல்லை. ஸ்தோத்திரம். அநேகர் முடிக்கிறது இல்லை. இந்த இடத்துல இருக்கிற சிறு பிள்ளைகளாகட்டும், வாலிபர்களாகட்டும், பெரியவர்களாகட்டும், ஒவ்வொருடைய லைஃப்லையும் என்னை கேட்கின்ற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தை நிஜமாய் மாற வேண்டும். அப்படி இல்லாவிட்டால் நீங்களும் நானும் வாழுகிறதுல அர்த்தமே இல்லை. ஏன் வாழுகிறேன்? நான் தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்ற வாழுகிறேன். எனக்காக தேவன் நீங்க முந்தின தலைமுறைக்காக நீங்க வாழ முடியுமா? மரித்து போனவங்களுக்காக நீங்க இன்னைக்கு உயிரோட இல்லை. ஸ்தோத்திரம். இந்த காலத்தில் நீங்க செய்ய வேண்டியது இது வருங்காலத்தையும் பாதிக்கும். ஆமென் சொல்லலாமா? உங்களுடைய
கிரியைகள், தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றினவர்களாய் நீங்கள் வாழும் பொழுது அந்த வாழ்க்கைக்கு ஏற்ப கர்த்தருடைய வருகை வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையின் பலன் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அந்த தாவீது அப்படி வாழ்ந்தார். இன்றைக்கு தாவீது வாழ்ந்த காலத்தில் இருந்து ஒரு ரஃபா கணக்கு போட்டா ஒரு 2000-3000 வருஷம் ஆச்சுன்னு வைங்க. இன்னைக்கு வரைக்கும் அவர் வாழ்க்கை எவ்வளவு பேருக்கு ஆசீர்வாதமா இருக்குது, பேசிட்டே இருக்குது பாருங்க. ஆமென் சொல்லலாமா? பவுல் வாழ்ந்து மரித்து இன்றைக்கு 1900 வருஷம் ஆச்சு, அது தாண்டிருச்சு. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் நல்ல போராட்டத்தை போராடினேன், தேவன் எனக்கு நியமித்த நோக்கத்தை நான் நிறைவேற்றி முடிச்சேன் என்று சொன்ன, விசுவாசத்தை காத்து கொண்டேன்னு சொன்ன பவுலனுடைய வாழ்க்கை இன்றைக்கு வரைக்கும் சபையை, இந்த உலகத்தை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். இப்படி நோக்கத்துக்காக நீங்க வாழும் பொழுது தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்ற, தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற, நான் வாழுகிறது ஏதோ சாப்பிடுறேன், வேலை செய்கிறேன், குடிக்கிறேன், தூங்குறேன், குடும்பம் நடத்தினேன். நோ, இந்த காலத்தில், இந்த தலைமுறையில் நீங்க உங்களை தேவன் இந்த உலகத்தில் அனுப்பி வாழ வச்சிருக்கிறதுக்கு அவருக்கு ஒரு நோக்கம் இருக்குங்க. அந்த நோக்கத்தை நீங்க நிறைவேற்றலன்னு சொன்னா நோ யூஸ், ஒரு பலனும் இல்லை. நீங்க வாழ்றதுக்கு வாழாம இருக்கலாம். ஆண்டவருடைய நோக்கம் உங்களை குறித்து என்ன? உங்களை குறித்து என்ன? மத்தேயு 7:21 வாசிக்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அவருடைய சித்தம் என்று சொல்லி பார்க்கிறோம். பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தம். பரலோகத்தில் இருக்கிற பிதாவாகிய தேவன் உங்களை இந்த பூமியில தோன்ற பண்ணி உங்களுக்கு இந்த வாழ்வை கொடுத்து, ஆயுசு காலங்களை கொடுத்து, கல்வி, குடும்பம், சபை, வார்த்தை, ஆவிக்குரிய ஆசீர்வாதம், பொருளாதாரம், எவ்வளவு காரியங்கள் ஆண்டவர் கொடுத்து உங்களை வாழ வைத்திருப்பது எதற்காக? அவருடைய சித்தம், அவருடைய நோக்கம் ஒன்று இருக்குதுங்க. ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அந்த நோக்கத்துக்காகத்தான் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆண்டவர் சொல்றார், என் சித்தத்தை செய்யாதவன் நீ யார் என்று சொல்லுகிறார். என்னுடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிறவர்களே எனக்கு தாயும் சகோதரனும் சகோதரியும் தகப்பனுமா இருக்கிறாங்கன்னு ஆண்டவர் இயேசு சொல்றார். கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? யோவான் 17:4 ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். அல்லேலூயா. 18ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல. பிதாவானவர் எப்படிங்க அனுப்பினார்? அவருக்கு ஒரு நோக்கத்தை கொடுத்து, அவர் செய்து முடிக்க வேண்டிய ஒரு கிரியையை கொடுத்து இந்த உலகத்திற்கு பிதாவினால் இயேசு கிறிஸ்துவானவர் அனுப்பப்பட்டார். இப்பொழுது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை, சீஷர்களை பார்த்து குறிப்பிட்டு சொல்லுகிறார், அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். அல்லேலூயா. சும்மா வெறுமையா இல்ல, சும்மா வழி செலவுக்கு காசும் கையில சாப்பாடும் கொடுத்தல்ல, அதெல்லாம் ஆண்டவர் கொடுக்கிறார். எதற்காக? டு டு ஹிஸ் வில், டு லிவ் ஹிஸ் பர்பஸ், அவருடைய நோக்கத்தை நிறைவேற்ற. யூ ஆர் an ambassador. நீங்க அவரால் அனுப்பப்பட்டவர்களாக, இந்த உலகத்தில் அவரால் அனுப்பப்பட்டவர்களாக இருக்கிறீங்க. அதுக்கு அவருக்கு ஒரு நோக்கம் இருக்குது. அல்லேலூயா.
அந்த அலுவலகத்துக்குள்ள கர்த்தர் உங்களை அனுப்பி இருக்கிறார். அந்த கல்லூரிக்குள்ள, அந்த பள்ளிக்கூடத்துக்குள்ள கர்த்தர் உங்களை அனுப்பி இருக்கிறார். Hallelujah, you have been sent for a purpose. நீங்க இந்த உலகத்துல பிதாவானவர் இயேசுவை அனுப்பின போது ஒரு நோக்கத்தோடு அனுப்பினார். இயேசு கிறிஸ்து உங்களை என்னையும் இந்த உலகத்துல அனுப்பும் போது ஒரு நோக்கத்தோடு அனுப்பி இருக்கிறார். அல்லேலூயா. Something much better than that. அதை விட இன்னும் ஏதோ மேலான சிறந்த ஒன்று உங்களுக்காக எனக்காக தேவன் இந்த உலகத்தில் அக்கம்ப்ளிஷ் பண்றதுக்கு, சாதிக்கிறதுக்காக கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அது சிறிதோ பெரிதோ அது அல்ல. அவருக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த நோக்கத்தை நிறைவேற்றி முடிப்பதே காரியம். ஆமென் சொல்லலாமா? சிலருடைய வாழ்க்கையில பெரிய நோக்கமா இருக்கலாம், நம்ம பார்வையில் தான். ஆண்டவருடைய பார்வையில் அப்படி ஒன்று பெரிய நோக்கம், ஒரு சின்ன நோக்கம்லாம் கிடையாதுங்க. பவுல் அப்போஸ்தலன் அந்த சிந்தையோடு தான் சொல்லுகிறார். பிலிப்பியர் 3:12 இவ்விதமாய் வாசிக்கிறோம். பிலிப்பியர் 3:12 நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன். அதுல கீவேர்டு இன்னைக்கு நம்ம கேட்கிற இந்த செய்தியின் அடிப்படையில் கீவேர்டு என்னன்னா, நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ, நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ. For what purpose Christ Jesus took hold of me. என்ன நோக்கத்துக்காக தேவன் என்னை பிடித்தாரோ. அல்லேலூயா. என்ன நோக்கத்துக்காக கர்த்தர் என்னை பிடித்தாரோ. உங்களை என்ன நோக்கத்துக்காக கர்த்தர் பிடித்திருக்கிறார்? என்ன நோக்கத்துக்காக? திரும்ப தான் சொல்றேன், சாப்பிட்றதுக்காக இல்லை. அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கிறது. ஏதோ கல்யாணம் கட்டி குடும்பம் நடத்துறதுக்காக இல்லை. நானும் ஒரு வீடு கட்டினேன், நானும் ஒரு கார் வாங்கினேன், நானும் அந்த ஊருக்கு போனேன், இந்த ஊருக்கு போனேன், சுத்தி பார்த்தேன். இன்னும் இல்லை. நான் விரும்பினேன், என்னால் MBBS படித்தேன், விரும்பினேன் இன்ஜினியரிங் படித்தேன், விரும்பினேன் அட்வொகேட் ஆனேன். நோ, பிஹைண்ட் தட் தேர் இஸ் அ பர்பஸ். அந்த ஆசை விருப்பத்தை ஆண்டவர் உங்களுக்கு தந்து அந்த காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் சாதிக்க வச்சு எல்லாம் செய்ததற்கு பின்னால் அதை செஞ்சது யாருங்க? உங்கள் விருப்பத்தை உங்களுக்குள்ள உண்டாக்குனது யாருங்க? கர்த்தருங்க. ஆமென் சொல்லலாமா? அதுக்கு உங்களுக்கு பணம் கொடுத்து படிக்க வச்சது யாருங்க? கர்த்தருங்க. ஹல்லேலூயா. உங்கள் அம்மா அப்பா நினச்சிட்டு இருக்கீங்களா? உங்களை இது நாள் வரைக்கும் ஏந்தி தாங்கி சுமந்து வந்து கொண்டிருக்கிறது யாருங்க? கர்த்தருங்க. ஆமென் சொல்லலாமா? என் சொந்த பலன், என் திறமை, ஞானம், எனக்கு நல்ல பேக்ரவுண்டு, என் சொத்து சுகம் அப்படியா நினைச்சிட்டு இருக்கிறீங்க? இல்லை, கர்த்தருங்க. இல்லைன்னா என்னைக்கே மூச்சை நிப்பாட்டி இருக்கலாம். யோபு புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடி உருவழிந்த ஒரு பிண்டமாக நாம போயிருப்போம். ஆண்டவர் எதற்காக? நமக்கு ஒரு நோக்கம். நம்மளை இந்த உலகத்தில் அனுப்புனதுக்கு ஒரு நோக்கம். ஸ்தோத்திரம். அதை எப்படி அவர் நிறைவேற்றுவார்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க. ஹலோ, அவர் எப்படியாவது என்ன நிறைவேற்றிடுவார். அப்படியெல்லாம் நடக்காது. நீங்க உங்களை அர்ப்பணிக்காம, ஒப்பு கொடுக்காம, நீங்க அதற்காக வாழாம அது தன்னால உங்க லைஃப்ல என்ன செய்யாது? நடக்காது. தன்னால் நடக்காது. நீங்க அதை மனதிற்கொண்டு அதற்காக வாழ வேண்டும், அதற்காக உங்களை அர்ப்பணிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அது நடக்கும். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாம் மகிமைப்படட்டும். அதில் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ. இப்போ பவுலுடைய சிந்தையில் அந்த தேவனுடைய நோக்கம் தாங்க நிரம்பி இருந்துச்சு. ஆண்டவர் ஏதோ ஒரு நோக்கத்துக்காக என்ன செஞ்சிருக்கிறார்? பிடிச்சிருக்கிறார். ஒரு காலத்தில் சபையை துன்புறுத்துறவனா இருந்தேன். பவுலை குறித்து சொல்லும் பொழுது அவன் இன்னைக்கு உள்ள நிலைமையில் 7 டாக்டரேட் வாங்கினவரான். 7 டாக்டர் பட்டம். அப்படி யாரையும் நான் இதுவரை பார்த்ததில்லை. இன்னும் பிற்பாடும் சொல்லுவேன், அவ்வளவு பெரிய ஐஸ்வர்யவான். அவர் ரோம பிரஜைக்கு உரியவரா பிறந்தார். அப்படின்னா இவர் ஒரு யூதன். ஆனால் ரோமன் சிட்டிசன்ஷிப் கிடைக்கணும்னு சொன்னா மிகுந்த திரவியத்தை கொடுத்து, கோடி ரூபா கொடுத்தா தான் என்ன சிட்டிசன்ஷிப் கிடைக்கும். அந்த ரோமன் சிட்டிசன்ஷிப் வாங்க முடியும்.
இன்றைக்கு ஒரு அமெரிக்க குடியுரிமை வாங்குற மாதிரி அதெல்லாம் கூட எளிதாக வாங்கிடலாம். ஆனால் மிக கடினம். ஆனால் பவுல் சொல்றாரு, அந்த ஸ்லாக்கியத்துக்கு உரியவனாய் பிறந்தேன். அப்போ அவனுடைய குடும்பத்தினுடைய அந்த அந்த ஐஸ்வர்யத்தையும் செல்வாக்கையும் பாருங்க. ஆனால் அவர் சொல்றாரு, தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிறதற்காக அது எல்லாத்தையும் நஷ்டம் என்று விட்டேன். அது எல்லாவற்றையும் குப்பையா நான் என்ன செய்கிறேன், எண்ணுகிறேன். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? ஸ்தோத்திரம். அதை நிறைவேற்றுகிறதற்காக தேவன் என்ன எதற்காக பிடித்தாரோ அதை நிறைவேற்றுகிறதற்காக ஐ கன்சிடர் எவ்ரிதிங் as nothing. என் வாழ்க்கையில் உள்ள எல்லாத்தையும் நான் குப்பையா என்றேன். எனக்கு கேட்கின்ற அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, தேவனுடைய நோக்கம் உங்களில் என்ன நிறைவேற்ற வேண்டுமானால் சில காரியங்களை நாம் விட வேண்டியிருக்கும், தியாகம் பண்ண வேண்டியிருக்கும், தூக்கி எறிய வேண்டியிருக்கும். கைகளை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்தலாமா? அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். எதற்காக பிடிக்கப்பட்டேனோ, why God took hold of me, எதற்காக ஆண்டவர் என்ன பிடிச்சிருக்கிறார், எதற்காக ஆண்டவர் என்ன பிடிச்சிருக்கிறார். இருக்கிற ஒவ்வொரு வாலிபனுடைய இருதயத்தில் அந்த சிந்தை அப்படியே ஓடட்டும். சின்ன பிள்ளைகள், குழந்தைகள் உள்ளத்தில் இந்த சிந்தை ஓடட்டும். ஒவ்வொரு சகோதரன், ஒவ்வொரு சகோதரி உங்க இருதயத்தில், நான் எதுக்காக, ஆண்டவர் என்ன எதுக்காக பிடிச்சார், எதற்காக ஆண்டவர் என்னை பிடித்திருக்கிறார். நீங்க தேவனுடைய நோக்கத்தின் நிறைவேற்றுகிற பாதையில் நீங்க முன்னேறி போய் கொண்டிருக்கிறீங்களா என்பதை நிதானிக்கிறதற்கு உதவி செய்கிற ஒரு 5 கேள்விகளை உங்க முன்னால வைக்கிறேன். நீங்க தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிற பாதையில தான் முன்னேறி போயிட்டு இருக்கிறீங்களா? கவனிக்கிறீங்களா? என்ன? பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிற அந்த பாதையில தான் முன்னேறி போய் கொண்டிருக்கிறீங்களா என்பதை அறிகிறதற்கு உதவி செய்கிற ஒரு 5 கேள்விகளை உங்க முன்னால வைக்கிறேன். 1, வாட் இஸ் த சென்டர் ஆஃப் மை லைஃப்? என் வாழ்க்கையின் மையம் எது அல்லது யார்? என் வாழ்க்கையின் மையம். இன்னொரு வார்த்தையில் சொல்ல போனா, என் வாழ்க்கையில் அச்சாணி யாரு? வாழ்க்கையில் அச்சாணி யார்? வாலிபர்களுக்கு அச்சாணின்னா புரியாது. குழந்தைகளுக்கு, வாலிபர்களுக்கு கொஞ்சம் பேருக்கு புரியுது. ஆனால் அந்த அந்த மாட்டு வண்டி, அது என்ன மாட்டு வண்டி சொல்லுவாங்க? கட்ட வண்டி, கட்ட வண்டின்னு சொல்லுவாங்க. அதில் வந்து என்ன இருக்காதுன்னா, அந்த போல்ட் நட்டெல்லாம் இருக்காது வீலில். இப்போ டயர் வண்டி இருக்கு. டயர் வண்டி இல்லை, இது என்ன வண்டி? கட்ட வண்டி. வீலும் என்னது தான்? மரம்தான். அதை சுற்றி இருக்கிற வளையம் போட்டிருப்பாங்க, இரும்பில் வளையம் போட்டிருப்பாங்க. அதை கொண்டு போய் அதில் சேர்த்து அதில் ஒரு அச்சாணி போட்டுருவாங்க. இன்னைக்கு உள்ள நம்ம சைக்கிள் எடுத்துக்கொண்டோம்னா அதில் என்னென்னா சென்டர் ஆக்சில், அந்த வீல் சுற்றுறீங்க இல்லையா, சைக்கிளை பெடல் பண்ணும்போது அதில் நடுவில் ஒரு என்ன இருக்குது? ஆக்சில் இருக்குது. அதுதான் சென்டர் ஆக்சில். இந்த மாதிரி ஒவ்வொரு வாகனத்திலும் அந்த முக்கியமான ஒரு பகுதி இருக்குன்னு வச்சுக்கிடுங்க. அந்த அந்த நபர் யார்? அந்த அச்சாணி யார்? உங்கள் லைஃப்பில் அந்த சென்டர் ஆக்சில் யார்? அதான் அந்த கேள்வி. அதான் அந்த கேள்வி. ஈஸியாக நீங்கள் எல்லாம் ரொம்ப ஆவிக்குரிய பதிலை கொடுத்துருவீங்க. இயேசுதான். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச பதில். இந்த டெஸ்ட் வைக்கும்போது படிச்சுட்டு வர்ற பிள்ளைங்க வந்து நல்லா எழுதிடுவாங்க. அதுக்கும் லைஃபுக்கும் என்ன செய்ய மாட்டாங்க? கனெக்ட் பண்ண மாட்டாங்க. ஆனால் உண்மையிலேயே இயேசு தான் உங்கள் வாழ்க்கையில் சென்டர் ஆக்சிலாக இருக்கிறாரா? அல்லது உங்கள் பிஸ்னஸ் இருக்கா? உங்கள் தொழில் இருக்கா? உங்கள் குடும்பம் இருக்குதா?
அல்லது ஏதாவது கேம்ஸ் விளையாட்டு இருக்குதா, பணம் இருக்குதா, நண்பர்கள் சென்ட்ராக்ஸிலாக இருக்கிறாங்களா, கிரிக்கெட்டு, வாழ்க்கையில் புகழ் அடையணும், எது உங்களுடைய லைஃப்பில் சென்ட்ராக்ஸிலாக இருக்குது அப்படின்னு பாருங்க. இதெல்லாம் தேவையில்லைன்னு சொல்லலை, ஆனால் அவையெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் சென்ட்ராக்ஸிலாக இருக்கிறதுக்கு தகுதி கிடையாது. உங்களுடைய லைஃப்பில் முக்கியமான அந்த சென்ட்ராக்ஸிலாக, அந்த அச்சாணியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறாரா, தேவன் இருக்கிறாரா? மற்ற எல்லாமே அழிஞ்சிரும். பணமோ, காசோ, பட்டமோ, புகழோ, செல்வமோ, செல்வாக்கோ, அந்தஸ்தோ, பட்டமோ, பதவியோ, பேர் புகழோ எல்லாமே அழிஞ்சிரும். இந்த கேள்வியை இன்னொரு விதத்தில் கேட்டா எப்படி கேட்கலாம்னா, வாட் டு யூ ஃபாலோ? எதை பின்தொடர்ந்து ஓடுகிறீங்க? அல்லது யாரை பின்தொடர்ந்து ஓடுகிறீங்க? யாரை பின்தொடர்ந்து ஓடுகிறீங்க? பணத்தை பின்தொடர்ந்து ஓடுறீங்களா? அல்லது உங்க தொழிலையே பின்தொடர்ந்து ஓடுறீங்களா? உங்க குடும்பத்தையே பின்தொடர்ந்து ஓடுறீங்களா? அதெல்லாம் வேண்டாம் ஆண்டவர் சொல்லலைங்க. ஆனால் நீங்கள் ஓட வேண்டியது முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். முதலாவது அந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ், த ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி யார் அல்லது எது உங்க லைஃப்ல? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனா சதா அவருக்காக இந்த இருதயம் டப்பு டப்பு டப்புன்னு அடிச்சுட்டே இருக்கும். ஹல்லேலூயா. அவரை பற்றிய சிந்தனை வரும். அவருக்காக நான் வாழணும். அவர் 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 கர்த்தர் கர்த்தர் கர்த்தர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஃபாதர் ஒரு பாட்டில் இப்படி பாடி இருக்கல, எழுந்தாலும் நடந்தாலும் உமக்காக, அமர்ந்தாலும் படுத்தாலும். சங்கீதத்தில் உள்ளது தான் அவர் பாடுறார். உமக்காக தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேனே ஐயா. கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லாமா? ஸ்தோத்திரம். எழுந்தாலும் நடந்தாலும் படுத்தாலும் அமர்ந்தாலும் சாப்பிட்டாலும் சாப்பிடாட்டியும், வேலை கிடைச்சாலும் கிடைக்காட்டியும், அன்னைக்கு வருமானம் வந்தாலும் வராட்டியும், என்ன நடந்தாலும் என் இயேசுவுக்காக. அவர் நிலையானவராக, மாறாதவராக, இருக்கிறவராக, சர்வ வல்லவராக, என்னை விட்டு விலகாதவராக, என் கூடவே எல்லா வாழ்விலையும் தாழ்விலையும் எல்லா சூழ்நிலையிலும் என்னோடு கூட பயணிக்கிறவராக, என்னோடு கூட வருகிறவராக அவர் இருக்கிறாரு. பணம், காசு, பட்டம், பதவி எல்லாம் ஓடி போயுங்க. நண்பர்கள் எல்லாம் ஓடி போவாங்க. சொந்த பந்தங்கள் எல்லாம் ஓடி போவாங்க. ஆனால் இந்த சென்டர் ஆஃப் அவர் லைஃப், இந்த மைய பொருளா மையமா கர்த்தர் இருப்பார் என்றால் ஸ்தோத்திரம். தாவீது சொல்றது போல நீங்க சொல்லலாம், நான் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. அவரே என்னுடைய வலது இடது, என்னுடைய முன்ன பின்ன, என் மேலே என் கீழே, என் வாழ்க்கையில் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவராக, என்னோடு கூட வருகிறவராக இருக்கிறார். நான் அசைக்கப்படுவது இல்லை. அல்லேலூயா. கொஞ்சம் பேர் தான் உற்சாகமா அல்லேலூயா சொல்றாங்க. அல்லேலூயா. எபேசியர் 3:17 விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாயிருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி. அதுல இருந்தா எங்க இயேசு வாசமா இருக்கணுங்க? இருதயத்தில். உங்க இருதயத்தில் வாசமா இருக்கிறது கிறிஸ்துவா அல்லது வேற எதுவுமா? உங்க இருதயத்தில் கோயில் கொண்டு இருக்கிறது, அப்படி வச்சுக்கிட்டோமே. என்ன உங்க இருதயத்தில் கோயில் கொண்டு இருக்கிறது? எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்ற வார்த்தை? அப்படின்னா என்ன? உங்க இருதயத்தில் ஆண்டவராக, சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவராக, அந்த சென்டர் பீஸாக என்ன யாருங்க இருக்கிறா?
இயேசு இருக்கிறாரா? இருதயங்கள்ல வாசமா இருக்கவும். அதுதான் ஆராதனைக்குரியவர். அவர்தான். என்ன ஸ்தோத்திரம். அவர் சிங்காசனத்தில் வீற்றிருந்தா நீங்க கவலைப்பட மாட்டீங்க. ஆமென் சொல்லலாமா? அவர் இல்லைன்னு சொன்னா உங்க வாழ்க்கையில் என்ன இருக்கும்? கவலை இருக்கு. உங்க வாழ்க்கையில் எதையும் நினைச்சு கவலைப்பட்டு கலங்கிட்டு புலம்பிட்டு இருக்கிறீங்களா? மார்த்தால போல உங்க லைஃப்ல சென்டரா யார் இல்லை? ஹலோ, யார் இல்லை? கர்த்தர் இல்லை. அவர் இருப்பார்னா எது மாறினாலும் நம்மளை சுற்றி அவர் மாறாதவரா இருக்கிறார். அவர் அங்கதான் இருக்கிறார். நாம கவலைப்பட மாட்டோம். You are seated on the throne of my heart. நீர் தான் என் இருதயத்தின் சிம்மாசனத்தில் வீற்றிருக்கிறீங்க ஆண்டவரே. நீர் தான் என்னுடைய ராஜா, நீர் தான் என் ஏக சக்கராதிபதி, நீர் தான் என் எஜமானர், நீர் தான் என் தலைவர். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இரண்டாவது கேள்வி, நம்ம தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிற பாதையில் முன்னேறி போய் கொண்டிருக்கிறோமா என்பதை சோதித்து பார்க்கிறதற்குரிய இரண்டாவது கேள்வி, what is the character of my life? என்னுடைய குணாதிசயத்தில் மாற்றம் ஏற்படுகிறதா? ஹலோ, என் குணாதிசயத்தில் எல்லாரும் சொல்லுங்க, என்னுடைய குணாதிசயங்களில் மாற்றம் ஏற்படுகிறதா? மாற்றம் ஏற்படுகிறதா? ஆண்டவர் நீங்க என்ன செய்றீங்கிறதுல அக்கறையா இருக்கிறத விட நீங்க எப்படிப்பட்டவர்களா இருக்கிறீர்கள் என்பதில் தான் அவர் அதிக அக்கறை உடையவராக இருக்கிறார். ஆமென் சொல்லலாமா? எப்படிப்பட்டவர்களா இருக்கிறீங்க? நீங்க பெரிய ஒரு கம்பெனியினுடைய சிஇஓவா இருக்கலாம். இட் டசன்ட் மேட்டர் who you are. நீங்க யார் என்பது இந்த உலகத்துல தான் who is who அப்படிங்கிறதுக்கு இந்த உலகத்துல தான் மதிப்பு. ஆண்டவருக்கு முன்பாக நீங்க யார் என்பதற்கு மதிப்பல்ல, நீங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதற்கு தான் ஆண்டவருடைய பார்வையில் மதிப்பு. வாட் ஆர் யூ? எப்படிப்பட்டவர்களா இருக்கிறீங்க? நான் பெரிய சீனியர் பாஸ்டர், நான் பெரிய பிரஸ்பிட்டர், நான் பெரிய மிஷன் டைரக்டர். ஆண்டவருக்கு இதெல்லாம் குப்பை. ஆண்டவர் என்கிட்ட பார்க்கறது உன் வாழ்க்கை எப்படி இருக்கு, நீ எப்படிப்பட்டவனா இருக்கிற, அதைத்தான் ஆண்டவர் கணக்கிடுவார். அதில் நான் மாறிட்டு இருக்கிறேனா, அதில் நான் மாறுறேனா? பெரிய இன்னைக்கு கிரிக்கெட்டில் யார் ரொம்ப ஃபேமஸ்? தோனியா இருங்க, கோலியா இருங்க, என்ன வேணா இருங்க, ஆண்டவர் பார்க்கிறது உங்களுடைய குணாதிசயங்களில் மாற்றம் நிகழ்கிறதா? கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? இயேசுவோடு இருக்கிறவன், இயேசுவோடு வாழுகிறவன் இயேசுவை போல மாறுவான். இயேசுவை போல மாறுவான். அதனால தான் ஆண்டவர் ஆவியின் கனியை குறித்து பேசுறாரு. மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில் யாரெல்லாம் பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறார் இல்லையா? பியாட்டிட்யூட்ஸ். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள். இதெல்லாம் ஆண்டவர் எதை பற்றி பேசுறாருங்க? குணாதிசயத்தை பற்றி பேசுகிறார். அவருடைய ராஜ்யத்தை சேர்ந்தவர்கள் எப்படிப்பட்டவர்களா இருப்பாங்க, இருக்கணுங்கிறத குறித்து ஆண்டவர் பேசுகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போ நம்முடைய சீஷன் என்பவன் குருவை போல மாறுகிறவன் தான் யாருங்க? சீஷன். ஆமென் சொல்லலாமா? இப்போ குருவை போல மாறுகிற எவனும் குருவை போலவே இருப்பான்.
குருவை தொடருகிறவன் குருவை போல இருப்பான் என்று சொல்லி நாம பார்க்கிறோம் இல்லையா? இந்த வசனத்தை குறிச்சிக்கிடுங்க, நேரம் ஆகிறதுனால கடந்து போறேன். 1 பேதுரு 1:5-7 அங்கு சில குணாதிசயங்களின் பட்டியல், ஆவியின் கனி மற்றும் அந்த பியாட்டிடியூட்ஸ் மத்திய 5 அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதோட இங்க சில குணாதிசயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். நாம இயேசுவை போல மாறுகிற நம்முடைய குணாதிசயம் மாறிட்டு இருக்குது அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஐ எம் ப்ரோக்ரஸிங், நான் முன்னேறிட்டு இருக்கிறேன். எதில்? தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிற பாதையில் நான் என்ன செய்கிறேன்? முன்னேறி போய் கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி அர்த்தம். 3வது கேள்விக்கு நேராய் வருகிறேன். ஸ்தோத்திரம். வாட் இஸ் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் மை லைஃப்? ஆண்டவருக்கு அவருடைய சபையிலே என்னுடைய பங்களிப்பு என்ன? சபையில் என்னுடைய பங்களிப்பு என்ன? என் வாழ்க்கையின் பங்களிப்பு என்ன? கர்த்தர் நமக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்தாரே, வாட் ஆம் ஐ கான்ட்ரிபியூட்டிங்? நான் என்ன அவருக்காக அவருடைய சபையிலே நான் செய்கிறேன்? என்ன நான் செய்கிறேன்? இந்த புஸ்தகத்தை படிக்கிறவங்களுக்கு அதில் ஒரு காரியத்தை படிச்சிருப்பீங்க. என்ன? ஷேப், SHAPE, ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட்ஸ், ஹார்ட், எபிலிட்டிஸ், பர்சனாலிட்டி அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஆவிக்குரிய வரங்கள், இருதயம், திறமைகள், ஆழத்துவம் அல்லது தனித்தால் சுபாவம், அனுபவம். இவைகளெல்லாம் ஆண்டவர் எதற்காக தந்திருக்கிறார்? தந்து ஒரு நபரை ஆண்டவர் வடிவமைச்சிருக்கிறார் அப்படின்னா ஃபார் ஹிஸ் சர்வீஸ், அவருடைய சேவைக்காக. கை உயர்த்தி ஆமென் சொல்லலாமா? அவருடைய சேவைக்காக. 2 கொரிந்தியர் 9:12 வாசிக்கும்படி கேட்கிறேன். 2 கொரிந்தியர் 9:12. இந்த தர்ம சகாயமாகிய பணிவிடை பரிசுத்தவான்களுடைய குறைவுகளை நீக்குகிறதும் அல்லாமல் அநேகர் தேவனை ஸ்தோத்தரிப்பதினாலே சம்பூரண பலன் உள்ளதாயும் இருக்கும். அங்க தர்ம சகாயமாகிய பணிவிடை என்று சொல்லி இருக்கிறது, பண உதவியை குறித்து சொல்லி இருக்கிறது. இது போல ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் எதற்காக எப்படிப்பட்டவர்களாக இருக்க வடிவமைத்து இருக்கிறாரோ அதை நாம் பயன்படுத்தும் போது, சபை நன்மைக்காய் பயன்படுத்தும் போது என்ன நடக்குதுங்கிறது தான் இந்த வசனத்துல சொல்லி இருக்கு. மறுபடியும் அந்த வசனத்தை பாருங்க. பரிசுத்தவான்களுடைய குறைகளை என்ன செய்கிறது? நிறைவாக்குகிறது. அடுத்து அநேகர் அதனால் தேவனை ஸ்தோத்தரிப்பதற்கு ஏது உண்டாக்குகிறது. கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவர் உங்களை குறிப்பிட்ட ஒரு ஷேப்ல ஆண்டவர் படைச்சிருக்கிறாரு. ஒரு வடிவத்தை ஆண்டவர் தந்திருக்கிறார் உங்க வாழ்க்கையில. அதனால் கிறிஸ்துவின் சரீரமாகிய அவருடைய சபைக்கு நீங்க என்ன பங்களிக்கிறீங்க? இதுதான் அந்த 3வது கேள்வி. இட்ஸ் அபவுட் சர்வீஸ். 4வது கேள்வி, வாட் இஸ் த கம்யூனிகேஷன் ஆஃப் மை லைஃப்? உங்க வாழ்க்கை கொடுக்கிற செய்தி என்ன? உங்க வாழ்க்கை பிறருக்கு கொடுக்கிற செய்தி. உங்க பிள்ளைகளுக்கு உங்க வாழ்க்கை என்ன செய்தியை கொடுக்குது? உங்க குடும்பத்தாருக்கு உங்கள் வாழ்க்கை என்ன செய்தியை கொடுக்கிறது? வார்த்தை கொடுக்கிற செய்தி அல்ல. எது கொடுக்கிற செய்தி? உங்க வாழ்க்கை கொடுக்கிற செய்தி என்ன? ஆட்கள் வார்த்தையை கவனிக்கிறதை விட எதை கவனிக்கிறாங்க? வாழ்க்கையை கவனிக்கிறாங்க. ஆமென் சொல்லுவோமா? நான் சொல்றத செய்ய மாட்டாங்க, நான் செய்யறத என்ன செய்வாங்க? இப்போ நான் என்ன சொல்றேன்? வார்த்தையினால் அல்ல, என் வாழ்க்கையினால நான் என்ன சொல்லுகிறேன்? வாழ்க்கையினால என்ன சொல்லுகிறேன்? நான் என் வாழ்க்கையினால. மகாத்மா காந்தி தான், அவர் எங்கிருந்து இதை எடுத்தாரோ தெரியாது.
ஆனால் அவர் தான் சொன்னார், மை லைஃப் இஸ் மை மெசேஜ் என்று சொன்னார். என் வாழ்க்கை தான் என்னுடைய செய்தின்னு சொன்னார். நம்ம வாழ்க்கையின் மூலம் நம்ம நண்பர்களுக்கு கொடுக்கிற செய்தி என்ன, நம்ம சொந்த பந்தங்களுக்கு நம்ம வாழ்க்கையின் மூலம் கொடுக்கிற செய்தி என்ன? ஞாயிற்றுக்கிழமை கல்யாணம் வச்சிருக்கிறோங்க, வந்துருங்க, குடும்பமா சகிதமா எல்லாரும் வந்துருங்க. அப்படியா, நல்லதா போச்சு, எல்லாரும் வந்துடுறோம். அதே நேரத்தில் இன்னொருத்தர் சொல்றார், இல்லைங்க, அன்னைக்கு கர்த்தரை நாங்கள் ஆராதிக்கிற நாள், நாங்கள் குடும்பமாக எங்கே இருக்கணும்? சர்ச்சில் இருக்கணும். நாங்கள் முந்தியோ பிந்தியோ வந்து உங்கள் மணமக்களை வாழ்த்தி ஆசீர்வதிச்சுட்டு போகிறோங்க. அவரும் ஒரு செய்தி கொடுக்குறாரு தான் வாழ்க்கையினால, இவரும் தான் வாழ்க்கையினால ஒரு செய்தியை கொடுக்குறார். இப்போ இந்த ரெண்டு பேரையும் சந்தித்த, ரெண்டு வித்தியாசமான நபரை சந்தித்த அந்த நபர் இந்த ரெண்டாவது ஆள்கிட்ட சொல்லுவார், என்னங்க நீங்கள் இந்த காலத்தில் போய் இப்படி இருக்கீங்க? உங்களை மாதிரி தான் அவரும் கிறிஸ்தவர், அவருக்கும் போய் பத்திரிக்கை வச்சேன், ரொம்ப சந்தோஷப்பட்டு வாங்கிட்டு நாங்கள் முந்தின நாளே வந்துடுறோங்க அப்படின்னு சொன்னாரு. நீங்க என்னங்க இப்படி சொல்றீங்க? அங்க ஒரு செய்தியை நம்ம அவங்களுக்கு கொடுக்கிறோம். ஐ ஹானர் காட், நான் கர்த்தரை என்ன செய்கிறேன்? கனப்படுத்துகிறேன். என் லைஃப்ல கர்த்தர் தான் முதலிடம். கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? ஸ்தோத்திரம். இந்த உலகம் இந்த பைபிளை நம்புறதுக்கு முன்னால இந்த உலகம் யாரை நம்பணும்? அதை சுமக்கிற உங்களை என்னை நம்பணுங்க. அவங்களுடைய நம்பிக்கை நம்ம மேல வைக்கக்கூடிய விதத்தில் வாழாம இந்த பைபிள் எப்படி சொல்லி இருக்குன்னு நாம சொல்றதா அவங்க நம்ப மாட்டாங்க. நம்பணுங்கிற அவசியமோ இல்லை. பிலிப்பியர் 1:27. நீங்கள் ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று, ஒரே ஆத்துமாவிலே. அதில் அந்த கடைசி பகுதி, எவ்விதத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரராக நடந்து கொள்ளுங்கள். வாக் ட்ரஸ்ட் வர்த்தி டு த காஸ்பல் ஆஃப் கிரைஸ்ட். சுவிசேஷத்துக்கு பங்கம் வராம நடந்துக்கோங்க. கர்த்தருடைய வார்த்தைக்கு பங்கம் வராம உங்க வாழ்க்கை காணப்படட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லுகிறார். நீங்க இந்த வார்த்தையா என்ன செஞ்சிருங்க? மாறிடுங்க. இந்த நிருபமாக நீங்கள் மாறிவிடுங்கள் என்று சொல்லி குறிப்பிடுகிறார். சரி, கடைசியா சொல்லி முடிக்கிறேன். இந்த வசனத்தை குறிச்சு வச்சேன். யோசுவா 24:15. யோசுவாவுடைய செய்தி என்ன? நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். கைகளை உயர்த்தி எல்லாரும் அந்த வார்த்தையை சொல்லாமா? நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவன் குடும்பமா அப்படி சாட்சியா இருந்தாருங்க. அதுதான் அங்க சொல்றார். இஸ்ரவேல் சபைக்கு முன்பாக, வாட் இஸ் த கம்யூனிட்டி இன் மை லைஃப்? 5வது கேள்வி. இட்ஸ் a question of fellowship. உங்களுடைய ஐக்கியம் எங்கே? உங்களுடைய ஐக்கியம். ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருக்கலாம். மாமா மச்சனை, அத்தை மாமா, சித்தி சித்தப்பா, அண்ணன் தம்பி, கசின் எல்லாம் நிறைய இருக்கலாம். ஆனால் உங்களுடைய ஃபெல்லோஷிப், உங்களுடைய ஐக்கியம் எங்கே? தேவன் கொடுத்திருக்கிற சபை. கை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? இந்த சபை. பவுலுக்கு வேற சொந்த பந்தங்கள் இல்லாமல் இல்லைங்க. ஆனால் அவர் சொல்றார், சபையை குறித்த கவலை என்ன நாள்தோறும் என்ன செய்கிறது? என்ன நெருக்குகிறது. சபையை குறித்தே சிந்தையா இருக்கிறேன்.
சபையை குறித்தே என்னமா இருக்கிற அவருடைய ஐக்கியம். நீங்க சபையை நேசிக்கிறீங்களா? எபேசியர் 5:25 வாசிக்கிறோம், புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள், அப்படியே கிறிஸ்துவும் சபையில். கிறிஸ்து யார்கிட்ட அன்பு கூர்ந்தாருங்க? சபையில் அன்பு கூர்ந்தார். நம்ம சபையில் அன்பு கூறுகிறோமா? இந்த சபையில் உள்ள ஆண்டவர் தந்திருக்கிற இந்த குடும்பத்திற்கு, நம்முடைய அந்த ஐக்கியத்திற்கு நம்முடைய பங்களிப்பு என்னவா இருக்குது, நம்முடைய அர்ப்பணிப்பு என்னவா இருக்குது என்கிற அந்த கேள்வியை கேட்டு பார்ப்போம். ஸ்தோத்திரம். எப்படி உங்களை குடும்பத்தை விட்டு, சரீரப்பிரகாரமாக கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிற குடும்பத்தை விட்டு பிரிக்க முடியாது, அப்படி நாம் சபையோடு என்ன செய்யப்பட்டிருக்கணும்? ஐக்கியப்பட்டிருக்கணும், இணைக்கப்பட்டிருக்க வேண்டும். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லலாமா? இந்த வார்த்தைகளோடு நான் முடிக்கிறேன். இந்த கேள்விகளை உங்கள் முன்னால் வைத்தேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. Praise the Lord. Hallelujah, 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 hallelujah. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். அந்த உமக்காகத்தானே ஐயா என்கிற அந்த பாடலின் ஒரு இரு சரணத்தை நாம பாடிட்டு அப்படியே அர்ப்பணிச்சு நாம ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம் அந்த ஆராதனையை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இயேசுவே உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ராபாலா ராகா ராபா. ஒரு நிமிஷம் அந்நிய பாஷையில பேசலாமா? எல்லாரும் சேர்ந்து ராதா ராபா ராபா. சிறிய பிள்ளைகள் ஹல்லேலூயா, சிறு பிள்ளைகளும் அந்நிய பாஷையில பேசி ஹல்லேலூயா, 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 ஆமென், ஹல்லேலூயா. Be in attitude of prayer. ஜெப நிலையில கடந்து வருவோம். ஆமென். நம்மை அர்ப்பணிக்கிற நிலையில கடந்து வருவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இதோ நானும் என் ஆவி ஆத்துமா சரீரமும் உமக்கு தான் ஆண்டவரே, உம்முடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிறதுக்காக தான் ஆண்டவரே என்று சொல்லி நம்மை அர்ப்பணிப்போமா? ஹல்லேலூயா. உம்முடைய நோக்கம் என் வாழ்க்கையில, நீர் என்னை இந்த உலகத்தில் அனுப்பின அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கே நான் உயிர் வாழ்கிறேன், அதுக்காக என்னை அர்ப்பணிக்கிறேன். சொல்லுங்க ராதா ராபா கியாலா ரபாலா பரபா. அந்நிய பாஷையில பேசிட்டு உங்களுடைய கருத்து எதை சிந்திக்கட்டும், அந்த கருத்து அதை சிந்திக்கட்டும். ராதா லாரா காராபா இமாமா மாகலபாலா கலுவாலா பராகதி ஷபாலா பரபரபா உரிபா பாபாலா கராக துரமான ரபராக துஷபாலா ரபாலா பரபா மந்தமா அசதியா இராம. ஆமென். அந்நிய பாஷைகளில் பேசுங்கள். ராதா ராபா காலா ரபு பரபா Mama mana rabala garaga duraba shabibe baraba. Mama mana rabala galala garaga duraga raga di shabala baraba. Mama mana rabala garaga duramana rabaraga du shabala dira baraba baraba. உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பு உமக்காகத்தானே ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பு உமக்காகத்தானே ஐயா. கோதுமை மணி போல் மடிந்திடுவே, உமக்காய் தினமும் பலன் கொடுப்பேன். கோதுமை மணி போல் எல்லாரும் பாடுவோம், கருத்தை உணர்ந்து அர்ப்பணித்து பாடுவோம். தினமும் ஆமென் பலன் கொடுப்பேன். அவமானம் நிந்தை சிலுவைதனை, அவமானம் நிந்தை வாழ்க்கையில் அந்த பாதையில எது வந்தாலும் கூட அதெல்லாம் நான் சுமந்து அதையெல்லாம் கடந்து உம்முடைய நோக்கத்துக்காக வாழ்வ ஆண்டவரே, உம்முடைய நோக்கத்திற்காக வாழ்வேன் அப்பா. உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. உமக்காகத்தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா. இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பர் உமக்காகத்தானே ஐயா. இந்த உடலும் எஸ் ஃபாதர். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, உமக்காகத்தாப்பா
எனது பேச்செல்லாம் உமக்காக, எனது செயலெல்லாம் உமக்காக, எனது பேச்செல்லாம் உமக்காக, எனது செயலெல்லாம் உமக்காக, எழுந்தாலும் நடந்தாலும் உமக்காக, அமர்ந்தாலும் நடந்தாலும் உமக்காக. நல்ல அழுத்தமா சொல்லுங்க, உணர்ந்து சொல்லுங்க. ஆமென். இன்னொரு முறை சொல்ல போகிறோம். எழுந்தாலும் நடந்தாலும் உமக்காக, எழுந்தாலும் நடந்தாலும் உமக்காக, அமர்ந்தாலும் படுத்தாலும் உமக்காக, உமக்காக தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, உமக்காக தானே ஐயா நான் உயிர் வாழ்கிறேன் ஐயா, இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பு உமக்காக தானே ஐயா, இந்த உடலும் உள்ளமெல்லாம் அன்பு உமக்காக தானே ஐயா. கரங்களை தட்டி அந்நிய பாஷையில இந்த வார்த்தைகளை ஒவ்வொருடைய இருதயத்திற்குள்ளோ சீல் பண்ணுகிற இயேசுவின் நாமத்தினால, பரிசுத்த ஆவியின் வல்லமையினால இந்த வார்த்தைகளை ஆமென் முத்திரை வெட்டாக, முத்திரை வெட்டாக அல்லேலூயா இருதயங்களிலே பதிக்கப்பட்ட, இருதயங்களிலே பதிக்கப்பட்ட வார்த்தையாக, இருதயங்களிலே பதிக்கப்பட்ட வார்த்தையாக, இருதயங்களிலே பதிக்கப்பட்ட முத்திரை வெட்டாய் வெட்டப்பட்ட வார்த்தைகளாக அதியட்டும் அதியட்டும். ஆண்டவரே, தாவீது தன் தலைமுறையிலே தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றி முடித்த பின்பு மரணம் அடைந்து தன் பிதாக்களோடு அவன் அடக்கம் பண்ணப்பட்டான். அவன் சரீரம் அழிவை கண்டது, ஆனால் இன்றும் அவன் வாழ்கிறான். ஆமென், அல்லேலூயா, ஸ்தோத்திரம், அல்லேலூயா. யாரெல்லாம் தன் தலைமுறையிலே தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றி முடிக்கிறார்களோ அவர்கள் என்றும் வாழ்வார்கள், அவர்கள் என்றும் வாழ்வார்கள். அல்லேலூயா, நீங்கள் என்றும் வாழ்வீர்கள், உங்கள் பிரயாசம் என்றும் வாழும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்காய் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ரபா ஷபலா கரபா. ஆண்டவர் ஏதாவது சாதிக்க முடியும்னா சீஷர்களை கொண்டுதான் சாதிக்க முடியுங்க. வெறும் பக்தர்களை கொண்டு சாதிக்க முடியாது. நானும் கிறிஸ்தவ பெயர் வச்சிருக்கிறேன், நானும் ஞான ஸ்நானம் எடுத்தேன், அவங்கள கொண்டுலாம் சாதிக்க முடியாது. ஆனால் அவருடைய நோக்கத்தை நிறைவேற்ற வாழுகிற சீஷர்களை கொண்டுதான் தன் வாழ்க்கை அவர் மாற்றுகிறதற்கு இடம் கொடுத்து இயேசுவை போல மாறுகிற சீஷர்களை கொண்டுதான். ஆமென், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவரால் ஏதாவது செய்ய முடியும். கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே எங்களுடைய முழு சபையும் அப்படி சீஷர்களா மாற்றும் ஐயா, எங்க முழு சபையும் அப்படி சீஷர்களா மாற்றும் ஆண்டவரே. மற்றவர்கள் எல்லாரும் கவலைப்பட்டுட்டே இருப்பாங்க, தங்க வாழ்க்கையை குறித்து தான் நினைச்சிட்டு இருப்பாங்க, தங்களை குறித்தே சிந்தனையா இருப்பார்கள், தன்னுடைய வளர்ச்சியை குறிச்சே யோசிச்சுட்டு இருப்பாங்க. அவங்களால தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரயோஜனம் இல்லை. சதா அவர்களுடைய பலவீனம், அவர்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய பற்றாக்குறை, அவர்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற பெருமை புகழ் இதை குறித்து தான் பேசிட்டே இருப்பாங்க. அவங்க வாழ்க்கை மையமா அவங்க தான் இருப்பாங்க, அவங்க தான் இருப்பாங்க. அவங்க கவலைப்பட்டுட்டே இருப்பாங்க, பெருமை பேசிட்டே இருப்பாங்க, ஏதாவது அப்படித்தான் இருக்கும். ஆனால் சீஷர்களை தான் ஆண்டவர் பயன்படுத்துவார்.
கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே என்னை சிஷ்யனாக அர்ப்பணிக்கிறேன், என்னை நீர் பயன்படுத்தும் ஆண்டவரே, என்னை பயன்படுத்தும். இந்த கடைசி கால எழுப்புதல்ல நீர் பயன்படுத்தும் ஐயா, நீர் பயன்படுத்தும் ஐயா. ஸ்தோத்திரம். எங்களை முழு சபையா தந்துட்டோம்ப்பா, நீங்க பொறுப்பெடுங்க ஆண்டவரே. உங்க பிள்ளைகளுக்கு பல தேவைகள் இருக்கு, வாழ்க்கையில சவால்கள் இருக்கு ஆண்டவரே, வியாதிகள் பலவீனங்கள் இருக்குது ஆண்டவரே, எத்தனையோ பிரச்சனைகள் இருக்குது தெரியும். ஆனா அதெல்லாம் விட நீர் பெரியவரா இருக்கிறீர் ஆண்டவரே, அது எல்லாத்தையும் நீங்க பார்த்து கொள்ள போதுமானவரா இருக்கிறீங்க ஆண்டவரே. ஒன்றும் உடைய பிள்ளைகளுக்கு குறைவுபட விட மாட்டீங்க ஆண்டவரே, தேவையெல்லாம் சந்திப்பீங்கப்பா. என்ன, நீங்க தான் உங்க வாழ்க்கையில மையமா இருக்கிறீங்க, நீங்க தான் உங்க வாழ்க்கையில மையமா இருக்கிறீங்க, நீங்க தான் அவங்க இருதயத்துல வீட்டு இருக்கிறீங்க, நீங்க தான் அவங்களோட சேர்ந்து அரசாளுகிறீங்க, ஆளுகை செய்கிறீங்க. ஸ்தோத்திரம். இன்றைக்கு அந்த ஆசீர்வாதத்தோட உடைய பிள்ளைகள் அனுப்புகிறதுக்காக நன்றி சொல்லுகிறேன், நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். எல்லா கனம் துதி மகிமை உமக்கே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.